ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அங்கேருந்து பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஸ்டவ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு கிளாத்தில் ஃபஸ்ட்டு டஸ்ட் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் கலட்டி உரமாக வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் அப்படியே தொடச்சி அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளே ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோடா உப்பு, அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸ் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் இருந்தால் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வினிகர் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் அந்த மாதிரி லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது டிஷ்வாஷர் லிக்விட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டிஷ்வாஷர் சோப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக லைட்டாக தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதுதான் ஆட் பண்ணுறேன். லெமன் பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால் தான் நம்ம லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம். சோடா உப்பு பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணும். ஸோ நம்ம அதனால் சோடா உப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையிலேயே அப்படியே எடுத்து எல்லா பக்கமும் தெளித்து விட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் தெளித்து விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்லாம் ஊற்றி தெளித்து விட்டுடலாம். கவுண்டர் டாப் மேலே உள்ள ஏரியாஸ் ஸ்டவ் இந்த மாதிரி எல்லா பக்கமும் தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் நம்ம ஒரு கிளாத்தை டிப் பண்ணி அப்படியே ஃபஸ்ட்டு மேலே கவுண்டர் டாப் ஏரியா எல்லாத்தையும் மேலே தொடச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரியே கவுண்டர் டாப்பையும் தொடச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரப் எடுத்து ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. லைட்டாக டிஷ்வாஷர் தொட்டு
அப்படியே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து ரிமூவ் ஆயிரும் அந்த கரையெல்லாம். ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தாலும் இந்த மாதிரி ஊறிச்சுன்னா நல்லா அந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொல்யூஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எப்படி நீட்டாக வந்து க்ளீனாக இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறம் ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுருங்க. இதே மாதிரி கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் தொடச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளோட கவுண்டர் டாப் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் இதே லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணலாம். பேட் ஸ்மெல்லாம் கண்டிப்பாக வராது. ஸோ இந்த லிக்விட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இதே வச்சு தான் வந்து சிங்க்கும் க்ளீன் பண்ணினேன். ஒரு டிப் ஒன்று பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி சிங்க்கை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு விண்டோவில் தான் வச்சுட்ருந்தேன். அது வந்து அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. அடியில் சைட்லேயும் இந்த மாதிரி 2 ஹோல் போட்டு ஒரு ஷூ லேஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு ரோப் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து இதில் கட்டி பக்கத்தில் விண்டோ இருந்துச்சுன்னா அதில் வந்து மாட்டிக்கலாம். நான் இப்போ காட்டுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸ்க்ரப்பெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். அதை நம்ம வந்து வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு இது மாதிரி வச்சு கட்டி பக்கத்தில் விண்டோவில் வந்து அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ சிங்க்கை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே அப்படியே வடிஞ்சிரும். நமக்கு அங்கே வந்து விண்டோவில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதே மாதிரி பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பையும் வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சிட்டோம்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹோல் வழியாக எல்லா தண்ணியுமே கீழே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கவுண்டர் டாப்பில் மோஸ்ட்லி அதிகமான பொருள் வந்து வைக்காதீங்க. என்ன வேணுமோ அதை மட்டும் கொஞ்சமான திங்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.